மகாராஷ்டிராவில் பாலியல் வன்கொடுமை புகாரில் பிரபல ஐடி நிறுவனத்தின் டீம் லீடர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பெண் ஊழியர்களுக்கு நேர்ந்த கொடுமையை மூடி மறைத்த எச்ஆருக்கும் கை காப்பு போடப்பட்டுள்ளது. ஐடி நிறுவனத்தில் நடந்தது என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் பிரபல ஐடி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்களும் ஆண்களும் ஷிஃப்ட் முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிறுவனத்தில் பெண்கள் சிலருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் யாரும் புகார் கொடுக்க முன்வரவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் 8 இளம் பெண்கள் பாலியல் அத்துமீறல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். டீம் லீடர்கள் தங்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடல் ரீதியாகவும் உடைகள் விஷயத்திலும் ஆட்சேபனை தெரிவிக்கும் விதமாக நடந்து கொண்டதாக புகார் கூறியுள்ளனர். அதில் ஒரு டீம் லீடர் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர் ஒருவரும் டீம் லீடர்கள் மீது பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மத ரீதியாக தன்னை இழிவுபடுத்தியதாகவும் மாட்டிறைச்சி உணவு உட்கொள்ள கட்டாயப்படுத்தியதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே இளம்பெண் ஒருவர் வழக்கம்போல் ஜீன்ஸ், டி-ஷர்ட் என வெஸ்டர்ன் ஆடைகளை அணிந்து பணிக்கு சென்று வந்துள்ளார். ஆனால் அண்மை காலமாக பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு முகத்தில் புர்கா போன்று மறைத்து சென்றுள்ளார். அண்மையில் அவர் நோன்பு இருந்ததை கண்டு பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். பின்னர்தான் அவர் ஐடி நிறுவனத்தில் டீம் லீடர்கள் செய்யும் அக்கப்போரை அம்பலப்படுத்தியுள்ளார். இதுவரை 9 பேர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஐடி நிறுவனத்தில் அத்துமீறல் சம்பவம் அரங்கேறியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து டீம் லீடர்கள் 6 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் அனைவரும் கடந்த 3 ஆண்டுகளாக இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அம்பலமாகியுள்ளது. பெரும்பாலும் 18 வயது முதல் 25 வயதுடைய இளம் பெண்களையே டார்கெட் செய்து சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறுவனத்தின் எச்ஆரிடம் புகார் அளித்துள்ளனர். எச்ஆர் ஒரு பெண்ணாக இருந்தபோதும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் செய்துள்ளார். தொடர்ந்து புகார்கள் வந்தபோதும் அதை மூடி மறைத்துள்ளார். இந்த குற்றத்திற்காக போலீசார் அவரையும் கைது செய்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் விவகாரம் பூதாகரமானதும் இந்த வழக்கு குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் கொடுத்தால் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விசாரணை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். நாசிக்கில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் டீம் லீடர்கள், பெண் HR உட்பட 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டது மகாராஷ்டிராவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.